அந்த சூழலிலிருந்து வெளியில வரணும்னு சொன்னா அத்தனை கைகளும் ஓங்க வேண்டும். அத்தனை கைகளும் ஓங்கினால் மட்டும்தான் ஆதி காலத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்த சமுதாயமாக தான் இந்த சமுதாயம் பார்க்கப்படுது. தொழில் பெயர் வழங்குவது கிடையாது. இன்னைக்கு பள்ளியில் கொண்டு சேர்க்கக்கூடிய குழந்தைகள், அது 1வது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி முடித்துவிட்டு வெளியில் வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சாதி சான்றிதழோ இல்லை அந்த டிசின்னு வழங்கக்கூடிய அந்த கல்லூரியில் உள்ள சான்றிதழோ அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் சாதி பெயரோடு சேர்த்து தொழில் பெயரை கொடுத்து வழங்குறாங்க. அந்த தொழில் பெயரோடு அவர்கள் வெளியில் வரும்போது மேற்படிப்பிற்காக பல்வேறு இடங்களை அவங்க நாடும்போது இந்த தொழிலுக்குரியவர்கள், இந்த சாதி அமைப்பினர், இந்த சாதியினர் வந்து மேல் படிப்புக்கு போகக்கூடாது என்ற தடைகள் பல்வேறு இடத்துல உருவாகுது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆட்களே சொல்லி அனுப்புவதற்கான கால சூழ்நிலையும் கவலைக்குரிய சூழ்நிலையுமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளிவர வேண்டும். அந்த குழந்தைகளுடைய மனநிலைகள் மாற வேண்டும். அந்த குழந்தைகள் படிப்பிலிருந்து முன்னேறி அடுத்த மேற்படிப்புக்கு போக வேண்டும். அந்த படிப்பிலிருந்து மேற்படிப்பு போன குழந்தைகள் அவருடைய கல்லூரி படிப்பிலிருந்து ஒரு IAS ஆகவோ இல்லை ஒரு IPS ஆகவோ இல்லை பல்வேறு துறைகளில் அவங்க போய் மேற்படிப்புக்காக போகணும்னு சொன்னோம்னா மிகப்பெரிய தடைகளாக இருப்பது அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சாதியில் உள்ள தொழில் பெயர். அந்த தொழில் பெயரை நீக்கி அரசாங்கம் எங்களுக்கு வெளியிட வேண்டும் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அடுத்த கட்டமாக அவங்க வேலை வாய்ப்புக்கு போகணும்னு சொன்னோம்னா அந்த வேலை வாய்ப்புகள்லையும் அந்த சாதி பேரை விட்டு அழைப்பதனால அவர்கள் வேலை செய்கிற இடத்துல கூட அந்த சாதி பேர் கொடுமை அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் கிடையாது, ஒரு வாடகை வீடு எடுக்கணும்னு சொன்னால் கூட அந்த வாடகை வீடு இருக்கக்கூடிய இடத்துல கூட அந்த சாதி பேர் கேட்க வேண்டிய அவல சூழ்நிலை வருது. ஒரு காவல்துறையில் போய் நம்ம மனு கொடுத்தோம்னு சொன்னோம்னா அந்த காவல்துறை கூட அந்த சாதி பேரை குறிப்பிட்டு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ன்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அதில் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன? சாதி வந்து நம்ம வேண்டியது இல்லைன்னு சொல்லக்கூடிய பல இயக்கங்கள் இருக்குது. சாதி வேணும்னு சொல்லக்கூடிய பல இயக்கங்கள் இருக்குது. சாதியோடு மரியாதையோடு சுயமரியாதை வாழ வேண்டும் தான் நம்ம கேட்குறோம் ஒழிய சாதி பேரை மாற்றி ஆணவத்தோடு வாழ்வதற்காக அடிப்படை அமைச்சுட்டாங்க நம்ம அரசாங்கத்தில் கேட்கல. அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் சாதி பேரோடு தொழில் பேரோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தொழில் பேரை நீக்குங்கன்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தில் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்டு எங்கள் சமுதாயத்துக்கான பல்வேறு வரலாறுகள் இருக்குது. அதுக்கு அடிப்படையாக தமிழக கசட்டில் இருக்கக்கூடிய ராஜகுலாங்கிற பேரை ராஜகுலத்தோடு ஒரு அடையாளத்தோடு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இதில் என்ன தவறு இருக்குது? எத்தனையோ ஜாதிகள் இன்றைக்கி அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் அவருடைய தொழில் குலத்தொழிலாக இருப்பதற்காகவும் சாதியின் பேரால் அவர்கள் அந்த அவல நிலைக்கு ஆளாவது காரணமாக பல்வேறு சாதிகள் அவங்க சாதி பேரை மாற்றி இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி பல்வேறு கிராமங்கள்லாம் அவங்க சாதி பேரை மாற்றி வெளியில் வந்ததோடைய அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயம் படித்து தானாகவே முன் வந்து தன் கையால் தனக்கு உதவி என்ற அடிப்படை நோக்கத்தோடு இன்றைக்கி படித்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல தொழில்துறைகளில் தனியாக தொழிலதிபர்களாக நீங்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சொந்த முயற்சியை தவிர வேறு எந்த அரசாங்கமோ எந்த அரசியல்வாதிகளோ இல்லை மாற்று சாதியை செய்து தரல. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது மற்ற சாதிகள் எல்லாம் படித்து ஆளாகி மேலே வந்த அத்தனை பேருமே அவங்களுடைய சமுதாயத்தை பார்க்கும்போது இந்த சமுதாயத்துடைய அவல்நிலையை சொல்லி நான் வர முடியுமா? இந்த சமுதாயத்தினுடைய கேவலமான இழிவு நிலையாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் எண்ணத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியுமான்ற காரணத்தின் அடிப்படையில் தான் மற்ற படித்தவர்கள் பணக்காராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அத்தனை பேருமே இந்த சமுதாயத்தின் பக்கம் வரமாட்டுறாங்க. காரணம் அந்த சாதியில் இருக்கக்கூடிய அந்த தொழில் பெயர். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இழிவு நிலையான தொழில் பெயர் என்ற அடையாளம் காட்டுறது தான் மிகப்பெரிய கேவலமான விஷயம். ஏன்னா தொழில் வேறு சாதி வேறு என்ற அடிப்படையில் தான் அனைத்து சமுதாயம் இயங்குது. அப்படி பார்க்க போனால் இந்த சமுதாயம் ஆதி காலத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் செய்த சமுதாயமாக தான் இந்த சமுதாயம் பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, வண்ணத்தாராக இருக்கக்கூடிய வண்ணம் தீட்டவர்களாக இந்த சமுதாயம் பார்க்கப்படுது. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயம் மட்டும் எப்படி தொழில் பெயரோடு அது இழிவு நிலையான தொழில் பெயரோடு பார்க்குதுன்னு சொன்னால் மற்றவர்கள் அவருடைய கைக்குரலையும் சரி அவங்க குரலையும் உயர்த்ததுனால அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க. நம்மளுடைய என்னன்னு சொன்னால் அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகி நமக்குள்ளே நாமவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் ஆதிக்க ஆட்கள் நினச்சதுனால தான் நம்ம மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை போனதுனால தான் இன்றைக்கி பல்வேறு ஆட்கள் மேலே ஏறி உட்கார்ந்து நம்மளை கீழே அடிக்க வேண்டிய காரணம் ஆகுது. அந்த சூழலிலிருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் அத்தனை கைகளும் ஓங்க வேண்டும். அத்தனை கைகளும் ஓங்கினால் மட்டும்தான் நம்மளுடைய குரல் அரசாங்கத்தில் கேட்கும். அது மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தினரும் கேட்கும். நம்ம அடுத்த சாதிக்கிட்ட சண்டை போடுவதற்காக நம்ம வரல. நம்ம அடுத்த சாதிக்கிட்ட எந்த ஒரு தகராறு இது வரைக்கும் கிடையாது. அதனால தான் நம்ம இயக்க ஆரம்பிக்கும் போதே சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்ற அடிப்படையில் தான் நம்ம சமுதாயத்தை இயக்கியிருக்கோம்.
அப்படி இருக்கும்போது யாரோட சமுதாயத்தையும் வசப்பாடுவதற்காக நம்ம இந்த கூட்டத்தை கூட்டலை. எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால், 75 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆறுகிற தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் எங்கே போயிருக்குது? இத்தனை ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தை மட்டும், அது இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய 75-80 சமுதாயம் இருக்கட்டும், அதே போல் எம்பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய 186 சமுதாயமாக இருக்கட்டும், எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய 73 சமுதாயமாக இருக்கட்டும், அத்தனை சமுதாயத்துக்கு இல்லாத கொடுமை தமிழகத்தில் இந்த ஒரு சமுதாயத்துக்கு பண்ணி ஏன் இந்த கேள்வி நம்ம கேட்குறோம். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி சூழல் நடக்கிறதுனால தான், இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதனால தான் இன்றளவுக்கும் பல்வேறு இடங்களில் வன்முறைகளும் பாலியல் தொந்தரவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கொலைகள் நடக்குதுன்னு சொன்னால், இந்த சமுதாய பாதுகாப்பினை உருவாக்குவதற்கு அரசு உருவாகுதோ இல்லையோ, நாம் அனைவரும் ஒத்துமையாக இருந்தால் இந்த சமுதாய பாதுகாப்பை உருவாக்கி தர முடியும்.